ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அப்படியே வாயில் வச்சது நல்லா க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மலாக கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு தான். அந்த சத்து மாவை ஒரு தடவை நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலித்ததுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த மோல்டில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த மோல்டில் கொஞ்சமாக நெய்யை க்ரீஸ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த சத்து மாவு மிக்ஸில் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லையே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நெய் எல்லாம் நல்லாவே உருகி நல்லா மெல்ட் ஆகி சேர்ந்து வரும். மாவு கூட எல்லாம் சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது அதே கப்பில் 1/4 கப்பு கடலை மாவை ஒரு தடவை நல்லா வறுத்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 பேட்சாக அந்த கடலை மாவை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெறும் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல். கூடவே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதோட பதம் இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாம் சேர்ந்து செட் ஆகி வரும்போது சாஃப்டாகவும் கொஞ்சம் கடித்து சாப்பிட க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ண அந்த மோல்டில் மாற்றி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் பேக் சைடில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. நான் சும்மா டெக்கரேஷனுக்கு பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இதை அப்படியே ஒரு 1 மணி நேரம் நல்லா செட் ஆக விட்டுருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சிடலாம். ரொம்ப செட் ஆகிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சு 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சத்து மாவு பர்ஃபி நல்லாவே செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதை நான் இப்போது உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக செட் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சத்து மாவு பர்ஃபி. இந்த சத்து மாவு பர்ஃபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலைனாலும் இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக நட்ஸ் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.